வெல்கம் டு சையத் வாட் த எஃப். வெல்கம் வெங்கட். இன்னைக்கு நம்ம எதுக்காக பேச வந்திருக்கோம்னா, பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் பிளான்லாம் பண்ணுவோம். மச்சான் இங்கேருந்து காலைல கிளம்பி கொடைக்கானல் போயிடலாம். இப்போ சிஎஸ்கேக்கு வந்து அந்த மாதிரி பிளான் பேசுற மாதிரி நானும் வெங்கட்னாவும் உட்காந்து ப்ராபபிள் 11 பேசலாம்னு முடிப்போம். அது போறோமோ இல்லையா அந்த அந்த ட்ரிப் பிளான் எதுவும் நடக்காது. நடக்காது. அந்த பிளான் நடக்காது. பட் பேசுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் இன்னும் ஆக்ஷனே முடியல அதுக்குள்ள ப்ராபபிள் வை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மினி ஆக்ஷன் தான் ரொம்ப பெரிய நிறைய டீம் நிறைய பிளேயர் ஸ்வாப் ஆக மாட்டானுங்க. அதனால அது வரைக்கும் கை அரிக்குது. ஸோ அதனால சரி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பு போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கொடைக்கானல் ட்ரிப்பு, அதுக்கப்புறம் ஒரு கோவா ட்ரிப்பு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு தாய்லாந்து ட்ரிப்பு. அப்படியே ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் அப்படியே டீம் வந்து மாறிக்கிட்டே வரும். எவனும் வந்துட்டு நேரா போயிட்டு தாய்லாந்து ட்ரிப்பை பார்க்கலான்னு வீடியோட எண்டுக்கு போவாதீங்க. இந்த மூவி ரிவ்யூஸ்லாம் அப்படிதான் ப்ரோ பண்ணுவோம். ஸ்கிப்னு சொல்லிட்டு கடைசியா போயிட்டு மொத்தத்துல இந்த படம் எப்போ இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டுக்கு போற மாதிரி போவாதீங்க. இது ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணதான் இந்த தாய்லாந்து ட்ரிப்பு உங்களுக்கு புரியும். கொடைக்கானல் பிளான் என்னன்னா ப்ராபபிள் 11 ஃபார் ஃபர்ஸ்ட் மேட்ச். மோஸ்ட்லி இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8-9 பிளேயர் வந்து அக்யூரசி வந்துடும். கடைசியா போன சீசன் முடிஞ்சப்ப ஜிடி கூட வந்து ஜிடி கைன்ஸ்டா ஒரு டீசன்ட் மேட்ச் அடிச்சிருந்தோம். 200+ அடிச்சிருந்தோம். ஒரு கம்ஃபர்டபுளான வின்னு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிருந்தோம். ஸோ அதில் இருக்க பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட வைப்பாங்க. கண்டிப்பாக ஸ்வாப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுலேருந்தே பொறிக்கிடலாம் யார் யார் மேஜராக ஆடுவாங்க அப்படிங்கிறது. பேசியிருக்கோம் இந்த மாதிரி தான் ஆக்ஷன் போகும் அப்படிங்கிறது. அதை பேஸ் பண்ணி அப்படி இப்படி உழப்பி போட்டிருக்கேன் ப்ரோ. பெரிய ஸ்வாப் எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்சே பண்ண மாட்டாங்க. பட் இந்த 11s பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது வெங்கட்னா? உங்களுக்கு லைக் இந்த 11s பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்வாப் பண்ணதா தோணுது. சரி இல்ல ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அதாவது டிக்கெட் சேல்ஸ் பண்றதுக்கான ஒரு டிக்கெட் கலெக்டரையே நீங்க தூக்கி போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் எப்படி வேணா 11 சுத்தி போட்டேன். எப்படி சுத்தி போட்டாலும் தலைக்கு அங்க இடம் இல்ல. கோர் 11ல தலைக்கு இடம் இல்லை. அதாவது இது வந்து பிரெயின் வெர்சஸ் ஹார்ட் இந்த ஃபைட் தான். அதாவது எஸ் ஐ அக்ரி, மை பிரெயின் இஸ் டெல்லிங் லாஜிக்கலி நீங்க சொல்றது கரெக்ட். தலைக்கு இடம் இல்லை. ஆக்சுவலா தலை வரணும்னா என்ன மாதிரி மேட்ச் சினாரியோ இருக்கணும்னா அவர் இம்பாக்ட் பிளேயரா இருந்து நல்ல சிஎஸ்கே அடிச்சுட்டு போய் கரெக்டா 17th ஓவர்ல 16th ஓவர்ல ஒரு விக்கெட் விழணும். அப்போ வந்து சரி ஓகே. இப்போ வந்து பின்னாடி சரி 18th ஓவர்ல விக்கெட் விழுந்தா அப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் இருக்கிற தலா வந்து விளையாடிட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து லாஜிக்கலி பிரெயின் சொல்லுது. இம்பாக்ட் பிளேயர் விக்கெட் கீப்பர் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க. மேபி ஓகே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா தலை வந்து கண்டிப்பா வந்து கோர் பிளேயிங்ல அவங்கள இருக்க மாட்டாரு. ஒன் ஆஃப் த ஆப்ஷனா இருப்பார் இம்பாக்ட் பிளேயர்ல. எதிர் ஊரில் போட்டு கூடயோ டூபே கூடயோ யார் கூடயாச்சும் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனா இம்பாக்ட் பிளேயர்ல இருப்பாரு. மேபி சான்ஸ் கிடைச்சா அவருக்கான சான்ஸ் கிடைச்சா மேபி போய் ஆடுவார். பட் ஐ எம் பிரிட்டி ஷுர் இட் இஸ் highly unlikely to see Thala doing wicket keeping in this season. Highly unlikely தான். நீங்க சொல்றது லாஜிக்கலி கரெக்ட். ஐ அக்ரி. தட் இஸ் குட் ஃபார் சிஎஸ்கே டு வின் மேட்சஸ். எனக்கு அதான் நடக்கணும், மேட்ச் ஜெயிக்கணும், நம்ம குவாலிஃபயர் போகணும் அப்படின்ற ஆசைகளுக்கு அது கரெக்ட். ஆனா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஊர்வில்காக தலையோட ஸ்பாட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஊர்வில இருந்து கடைசி மேட்ச் 18 பாலுக்கு ஊர்வில் நல்லவர் தான் ப்ரோ. ஊர்வில் நல்லவர் வல்லவர். நம்ம லாஜிக் சொல்ல 18 பாலுக்கு 38-39 ரன் அடிச்சான் கடைசியா ஆடின மேட்ச். 195 ஸ்ட்ரைக் ரேட். அப்புறமேட்டு நடுவில் வந்து டொமஸ்டிக்ல வந்து ரெட் பால்ல பெரிய இது இல்லைனாலும் ரெட் பால்ல பெரிய நாக்குனாலும் ஒயிட் பால்ல நடுவில் குஜராத் லீக்ல கூட போயிட்டு 38 பால் என்னமோ ஒரு செஞ்சுரி 120 ரன் என்னமோ அடிச்சிருக்கான். ஸோ அவன் வந்து நல்லா தான் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் அவனை பெஞ்சே பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அது பெரிய பிளண்டர். அதுவும் தோனிக்காக. இன்னொன்னு இதுல ஆப்வியஸ்லி ஒருத்தனை தூக்கலாம். அது யாருன்னா தூபே. பட் அதை தலையே பண்ண விட மாட்டாரு. நானும் தான் இந்த கமாபுரம் அடிச்ச மேட்ச்ல 20 பால் செஞ்சுரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் இந்த குஜராத் லீக்குலாம் டீம்ல எடுக்க மாட்டாங்க. சரி சிஎஸ்கே 3 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா அடிச்சான் ப்ரோ. ஒரு மேட்ச் டக் அவுட் ப்ரோ. அதெல்லாம் கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா அப்படி எடுத்த உடனே எல்லாம் தலையை வந்து உக்காத்தி வச்சுட்டு உருவில் எடுக்க மாட்டாங்க. முதல்ல கொஞ்ச நாள் நம்ம ஆளு நல்ல ராஞ்சியில போயிட்டு நல்ல வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபிட்டா வரும். அப்பல ஒரு 2 மேட்ச் ஆட விட்டுட்டு அப்புறமா தலையை ஐயோ முட்டி பிடிச்சிக்கிச்சுன்னு உட்காருவாரு. சரி இது ஒரு கொடைக்கானல் பிளான் விடு. என் ஆசைக்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். நீங்க உங்க ஆசையில இருக்கிற தலையை விடுங்க ப்ரோ. சரி தலையை விட்டுலாம். உங்க ஆசையில இருக்கிற பல பிளான் மற்ற பிரச்சனையை சொல்லவா? முதல்ல உங்க டூபே ஹேட்டை கொஞ்சம் நிறுத்துங்க. அதாவது
இந்த மொத்த லைன் அப்லயே இருக்கிற ஒரே லெஃப்ட் ஹேண்டர் அவன் தான். இது சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா ஒரு இதெல்லாம் பாப்பாங்க. நிமிஷம் தோனி போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஆடினா இதை விட நல்லா ஆடுவார். நீங்க நீங்க இந்த லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர்லாம் எடுத்துட்டு தோனி கூட விட்டுலாம் ப்ரோ. இந்த கொடைக்கானல் பிளான்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா, அதாவது உங்க இயக்க பாசத்தை கொஞ்சம் இறக்கி வைங்க. அது வந்து கம்போஜ்/குர்ஜனாமா, கலீல் வந்து ஃபிக்ஸடாமா. கலீல்/குர்ஜன் நான் ஒத்துக்கிறேன். கம்போஜ் தான் ஃபிக்ஸடு. புரியுதா? இல்ல ப்ரோ, அதாவது உங்க பேர் அவர் பேர்ல இருக்குன்றதுக்காக டீம்ல எடுக்க மாட்டாங்க ப்ரோ. அந்த 3 பேத்துல 2 பேர் ப்ரோ விடுங்க ப்ரோ. அது எப்படினோ வெச்சுக்கோங்க. அப்போ கூட உங்க ஸ்லாஷ் வந்து கலீல் பக்கத்துல வருதான்னு பாருங்க, வராது. இல்ல ப்ரோ, கலீல்ட்ட ஒரு ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாரு. நல்ல விக்கெட் டேக்கர் பவுலர் ப்ரோ ஆக்சுவலா. கலீல் பேர்ல ஏர்லியா உங்க பேர் வருதுங்கிறது வேணா உண்மை. ஏர்லி விக்கெட் எடுக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இயக்க ஜோக்கு, டூபே ஜோக்கு, தலை ஜோக்கெல்லாம் விட்டுறலாம். நிஜமாலே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா இந்த சேம் 3 ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜியோட போய் தான் போன வருஷம் மண்ண கவனம். அதுல ஒன் ஆஃப் த 3 ஸ்பின்னர்ல ஒன்னு அஸ்வின் தான். நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி யோசிக்கிறீங்க, பிளேயரை பத்தி யோசிங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? 3 ஸ்பின்னர் ஆடும்போதெல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்பின்னர் வாஸ் அஸ்வின் தான். இல்ல ப்ரோ, 3 ஸ்பின்னர் ஆடல ப்ராப்ளம். அகைன் ஜடேஜா வாஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல். நீங்க வந்து ஜடேஜா வாஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல், ஐ அக்ரி. நீங்க இப்போ இந்தியன் ஸ்பின்னர்னு போட்டு ஸ்ரேயஸ் கோபால் எடுக்கலாம். இல்ல ஏன் இந்தியால இதெல்லாம் ஸ்பின்னரா, டொமஸ்டிக்ல எல்லாம் நல்லா ஆடுறவன் எவனையா புதுசா இறக்கி விட்டு வரான், ராகுல் சஹார் வரான். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இந்த அண்டர் டொமஸ்டிக்ல நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதுல ஏதோ ஒன்று பிடிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி போனா நடுவில் ரொம்ப ஜம்ப் ஆயிட்டோம், கடையில் ரொம்ப முன்னாடி போயிட்டோம். ஆக்ஷன்ல வந்து சிஎஸ்கே ஷுட் டெஃபினெட்லி கோ ஃபார் மேக்ஸ்வெல். இவனை நான் லியம் லிவிங்ஸ்டனை வந்து தூக்கிட்டேன். ஏன் பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து நம்ம டீம் எப்படி இருக்குன்னா, மேலே வந்து இந்த அப்பர் பாடி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி லோவர் பாடி லெக்ஸ் ட்ரெயின் பண்ணாத மாதிரி பவுலிங்கில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி லியம் லிவிங்ஸ்டன் வந்தானா பவுலிங் ஆல்ரவுண்டர் தான், பட் இருந்தாலும் டாப் ஆர்டரில் ரொம்ப ஆல்ரெடி கொசன ஆளுங்க இருக்காங்க. நம்மளுக்கு வந்து கீழே அந்த லோயர் மிடில் ஆர்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் ஆள் வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸ்வெல் ஆர் ரசல் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, ரசல் தான் மேக்ஸ்வெல்லை மோர் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா மேட்சுமே 3 ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜியோட போக முடியாது. ஏன்னா நம்ம கோச்சே வந்து முட்டு கொடுத்துட்டாரு, சேப்பாக் பிச்சை ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்ட்டு. ஸோ நம்ம வந்து 3 ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜி நம்ம பிரைமரி ஸ்ட்ராட்டஜியே இருக்கக்கூடாது. ரசல் எடுக்கலைன்னா எல்லிஸோட யார் டெத் ஓவர் போடுவான்னு சொல்லுங்க. 1 ஓவரோ 2 ஓவரோ யாராவது போடணும். யார் போடுவா? சரி, அதான் இல்லை நான் சொல்கிறேன். நான் எல்லிஸோட சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து மேபி வி கேன் கோ ஃபார் சிஎஸ்கே ஷுட் டார்கெட் போத் ஆஃப் தம். நம்மகிட்ட பர்ஸ் இருக்கு. 10 ரன்லாம் 7-8 கோடிலாம் வேஸ்ட் பண்ணாம போயிட்டு மேக்ஸ்வெல் ரசல் 2 பேத்தி டார்கெட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து மெயினா பிரதர் நிறுத்துங்க பிரதர், ப்ளீஸ் பிரதர். உங்களுக்கு பத்திரானா பத்தி என்ன தெரியும் பிரதர், இப்படி பேசுறீங்க? குட்டி குஞ்சி வந்துருவாங்க. அந்த கமெண்ட் 2 நாள் முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா வாங்கிட்டு இருந்தாரு. அதுவும் ஃபேன் அக்கவுண்ட் பயங்கரமா இருக்கு ப்ரோ. மதிஷா பத்திரானா லவ் போயிட்டு வாங்கிட்டு இருக்காரு நம்ம பிரதர். ஓவரா பேசாதீங்க பிரதர். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பிரதர் அவரை பத்தி பேசுறது? மேக்ஸ்வெல் அண்ட் ரசல் 2 பேருமே சாலிடா எடுத்தாகணும். ரசல் ஓகே, ரசல் இப்போ வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் இந்த இஷ்யூலாம் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ரசல் ஃபிட்டா இருந்தான்னா பிராவோ லெவலுக்கு மாசான ஆளு, சீரியஸா சொல்றேன். ரசல் வந்து கிளிக் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அவன் ஃபிட்டா இல்லைன்னா அவுட் ப்ரோ. அதாவது ரசல் வந்து நம்ம 15 கோடி கொடுத்து எடுக்கிறோம்னு வைங்களேன், அவன் ஃபிட்டா இல்லைன்னா அவுட், 15 கோடி அவுட். ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. பட் ரசல் ஒருவேளை ஃபிட்டா இருந்தான்னா சரியான ஃபிட் நம்ம டீமுக்கு. பீடாக் வந்து நிறைய இந்த அகில் ஹுசேனும் 100 சேர்ந்து டீம்ல ஆடுவாங்க. அகில் ஹுசேன் போய் அவனும் சிஎஸ்கே 2 பேரும் சேர்ந்துலாம் சான்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ஃபாரின் ஸ்பின்னரை வந்து நம்ம உள்ள இறக்க முடியாது. நீங்க வந்து ஓவர்சீஸ்ல அதுவும் முக்கியமான மேட்டர்னா, இவர் என்ன சொல்றாருன்னா 2 பியூர் பவுலிங் ஸ்பின்னர். அதாவது இவங்க பண்ற ஒரே வேலை பவுலிங் தான். அதுவும் 2 பேரும் ஃபாரினாமா. நம்ம ஒருத்தனை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். அவன் நல்ல எக்கனாமிக்கலா பவுலிங் போடுவான்னு பார்த்தா 20-30 ரன் ஃபீல்டிங்ல விட்டுட்டு போயிடுவான். பேட்டிங்கும் பிடிக்க மாட்டான். இல்ல ப்ரோ, இப்ப என்னன்னா அகில் ஹுசேன் வந்து கொஞ்சம் ஏதோ கடைசியா நம்ம தீபக் சார் மாதிரி அடிப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று ஒரு சில இன்னிங்ஸ்லாம் ஷார்ட் இன்னிங்ஸ்லாம் ஆடி இருக்காரு, நல்லா தான் ஆடி இருக்காப்ல. பட் நோ வே 2 ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு பிளே இன் ஓவர்சீஸ் ஸ்லாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ப்ரோ எனக்கு வந்து மெயினா பியூர் ஸ்பின்னர்ஸ் நாட் ஆல் ரவுண்டிங் ஸ்பின்னர்ஸ். அதாவது ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்க வந்து ஜென்ரலா வந்து நம்மளுக்கு வந்து பவுலிங்ல பெரிய ஓட்டம் இருக்கு. வி ஹேவ் டு கோ ஃபார் சம் ஆஸ்திரேலியன் பேசர்ஸ். அதாவது எல்லிஸ் வந்து நீங்க டிபெண்டபிளா 14 மேட்ச் நீங்க டிபெண்டபிளா வைக்கவே முடியாது ப்ரோ. இஸ் பெட்டர் வென் யூ கம்பேர் டு பத்திரனா. பட் நீங்க வந்து பவர் பிளே ஆப்ஷனாகவும் நீங்க வந்து
ஒரு டெத் ஆப்ஷனாகவும் நீங்கள் எலிஸை 14 மேட்சுக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா டவுட் தான். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு ப்ளே வித். இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் வந்து ஸ்காட்டி போலாண்டை எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க, அவர் அவைலபிளாக இருக்காங்க. ஸ்காட் போலாண்ட் போனால் என்ன பிரச்சனைனா, போலாண்ட் வந்து இஸ் ஒன்லி பவர் பிளே பவுலர். நீங்கள் 3 ஓவர் போட்டு அதோட நிறுத்திக்கணும். மேபி மிடில் ஓவரில் 1-2 சொருகலாம், பட் இஸ் நாட் அ டெத் பவுலர். T20க்கு அவர் வந்து டெத்துக்கு ஆக மாட்டார். அந்த லிமிடேஷன் நம்மளுக்கு வரும். செகண்ட் வந்து மேபி ஜேசன் பெஹரண்டாஃப் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அவர் பிபிஎல் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருந்திருக்காரு. அண்ட் அவர் வந்து வேரியேஷன் அவர் பவர் பிளேலையும் யூஸ் பண்ணலாம், டெத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ மேபி நம்ம வந்து பெஹரண்டாஃப் போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். அகில் ஹுசேன் எடுக்கலாம், பட் இட் கேன் பி 106 அகில் ஹுசேன் தான். 100 அண்ட் அகில் ஹுசேன் நடக்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி தான். நம்ம அடுத்தது அப்போ கோவா பிளானுக்கு போயிடும். இது கொடைக்கானல் ப்ரோ. இதை தாண்டி பெருசா மாத்த மாட்டாங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ ப்ராபபிள் ஃபர்ஸ்ட் மேட்ச். ப்ராபபிள் வந்து இதான் இருக்கும். இதுல ஒரு 9 பிளேயர் 8ல ப்ரோ பேச்சுக்காக என் தலைய போடுங்க ப்ரோ. ஊர்வில் ஸ்லாஷ் தோனி அப்படின்னு போடுங்க ப்ரோ. நீங்க ப்ரோ இது ஏன் பிளான், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் போடுவேன். 11ல சிஎஸ்கேல போட்டுக்க சொல்லுங்க. இது போடுறது சரி ஓகே. வந்து இப்போ வந்து என்ன பண்றோம்னா, நீங்கள் கொஞ்சம் மேட்ச் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆயுஷ் மாத்திரையை வந்து நீங்க நிறைய எடிட் போடுறீங்க. பட் இருந்தாலும் தலைவன் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் ஆடிட்டு இருக்காப்ல. இருங்க எதுக்கும் மைக் ஆன்ல இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துறேன். ஆயுஷ் மாத்திரை வந்து இப்போ அண்டர்-19 ஆஸ்திரேலியா போயெல்லாம் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அப்பப்போ கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறான். ஸோ நீங்கள் வந்து தேர் இஸ் அ சான்ஸ் ஆயுஷ் மாத்திரை மைட் பி ட்ராப்டு. ஏன்னா ஏன் ஆயுஷ் மாத்திரை சீக்கிரம் ட்ராப் ஆகுறனா, நம்மளுக்கு ஓப்பனர் ஆப்ஷன் கையிலேயே ரெடியாக இருக்கு. புரியுதுங்களா? சாம்சன் அண்ட் ருத்ராஜ் நீங்கள் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டு. மற்றது கூட அடுத்தடுத்து வேற வேற பிளேயர்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணுவாங்க. நீங்க என்ன வேணா கனவு காணலாம், ருத்ராஜ்ங்கிறவன் இறங்கணுமே ஓப்பனிங். இல்ல அகைன் இது வந்து என்னது கோவா பிளான். இப்போ கோவா பிளான்ல வந்து ஆயுஷ் மாத்திரையை ஒழுங்கா விளாடல. அப்ப என்ன பண்றோம், ஆயுஷ் மாத்திரையை டிராப் பண்ணி அப்படியே பேட்டிங் ஆடுற மேல தள்ளுறோம். சாம்சன் ருத்து ஓப்பனிங். ஊர்வில் வந்து ஒன் டவுன். அது ஊர்வில் பதிலாக வேற ஒரு இந்தியன் பிளேயர் யாரோ ஒருத்தன் கிடைக்கிறான்னு வச்சுக்குவோம். ஓகே. ஊரிலும் பேட் ஃபார்ம்னு சும்மா ஒரு கன்சிடர் வச்சுக்குவோம். இவர் நல்லா ஆட்டானா ஓகே. இந்தியன் பேட்டர் பிரவிஸை திருப்பி மேலே தள்ளுறோம். வரோம் 2 டவுன் வரோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை மேடம்னா, இந்த டூபேக்கு பதிலாக வேற அவன்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் யோசிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு வேற யாராவது ஆட வைக்கணும். ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயர் ஆட வைக்கணும். யாரோ இந்த கேரளா லீக்ல வேற ஒரு ஃபினிஷர் சொன்னாங்க ப்ரோ, நல்லா அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷர் வேணும் ப்ரோ. இதுல தலை தோனி வந்து இம்பாக்ட். தோனி இம்பாக்ட் விக்கெட் கீப்பர் கிடையாது, இம்பாக்ட் பிளேயரா உள்ள வராரு. பிளேயரா உள்ள வந்து 2 ஓவர் பிடிச்சிட்டு விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாரா? எலிஸும் பாத்தீங்கன்னா எலிஸ் ஆப்ஷன் கிடையாது, கூட வந்து வேற ஒரு ஆஸ்திரேலியன் பேசர். மேபி எலிஸ் இஸ் கோயிங் த்ரூ அ பேட் ஃபார்ம், நம்மளுக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேசர். நான் திரும்பி சொல்றதுன்னா இது எல்லாமே மேக்ஸி ஆர் ரசல். ஓகே மேக்ஸி ஆர் ரசல். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சனு, ருத்து, ஊருல், டெவால் பிரேவிஸ், இங்கே டூபேக் பதிலாக ஒரு இந்தியன் பேட்டர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாகவே நான் இந்தியன் பேட்டர் அவனையாக வைக்கிறேன். நம்மளுக்கு ஓரளவு டாப் ஆர்டர்லேருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் ஓவர்சீஸ் டிபெண்டன்சி இல்லாமல் இந்த டைம் டீம் பில்ட் பண்ணியாச்சு. சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டு மேலே இந்த ஓப்பனர் இருக்குது, அதுக்கு இதுக்குன்னு போயிடும். நம்மளுக்கு இந்த டைம் வேறு பவுலிங் வீக்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே பவுலர்ஸை ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி 4 இது வந்துருச்சு. பவுலிங் போட போனீங்கன்னா 3 பிளேயர்ஸு ஒரு இந்தியன் ஸ்பின்னரு 100 கூட சேர்ந்து போட்டு சமாளித்தா கூட நடுவில் எல்லிஸு, மேக்ஸ்வெல், ரசலை வச்சு அப்படி இப்படி உழப்பிடலாம். அதாவது நம்மளால ஒரு ஃபஸ்ட்டு வந்து 5 பவுலர் ஸ்ட்ராட்டஜியே போகக்கூடாது. நம்ம வந்து 5 கோர் பவுலர்ஸ் ப்ளஸ் 6th பவுலரு தான் மேக்ஸ்வெல்லாக இருக்கணும், மேக்ஸ்வெல்லாக ரசலாக இருக்கணும். நம்மகிட்ட 5 கோர் பவுலர்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கொடைக்கானல் பிளான்லேயே நிறைய பேர் எனக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு பவுலரை தூக்கிட்டு டூபே அண்ட் தோனி ஆட வச்சாங்க. அதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நீ 5 கோர் பவுலரை வச்சிருந்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அட்டாக்காக போகும். நம்ம ஒன் டைம் அப்படிதான், இத்தனை தோறும் இவன் வருவான், அவனை அடிக்கலான்னு ரெடியாக இருப்பானுங்க. நம்மளால ஒரு ஸ்வாப்பிங் ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து மேக்ஸ்வெல் ஆர் ரசல் ஷுட் பி யுவர் 6th பவுலர். 7th பவுலராக தான் டூபே, பார்க் டைமர்ஸ், அதாவது டூபே, ஆயுஷ் மாத்திரை, இல்லை வந்து மேபி பிரவிஸ் கூட ஒரு ஓவர் இந்த மாதிரி போட வைக்கிறாங்கன்னா அவங்க 7th. என்னன்னா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஷதாப் ஜகாத்தி மெயின் ஸ்பின்னரா வச்சுட்டு தலா பொசுக்குன்னு ரெய்னா இறக்கி விட்டு 2 விக்கெட் எடுப்பாரு.
அதெல்லாம் நம்ம வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் டைம் வந்து ப்ரெடிக்டபிளா இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபிகர் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஓவர் முடிஞ்சிடணும். யார் வரா, எப்ப போறா. இப்ப நீங்க வந்து தூபே வந்து நடுவுல ஒரு ஓவர் போறான்னு வைங்களேன், மிடில் ஓவர்ஸ். கண்டிப்பா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு இந்த ஓவர் தான் 30 ரன் அடிச்சிடலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த டைம்ல நம்மளுக்கு விக்கெட் கிடைக்கும். பவுலரை தூக்கிட்டு தலையை போடுறது வந்து ஆப்ஷனே கிடையாது. இது தாய்லாந்து பிளான் போட போறேன். எல்லாம் ரெடி ஆகுங்க. இம்புட் டாஸ் ஆகாத நீங்க கேட்பீங்க. இருங்க, நம்ம எல்லாருமே போடுற தாய்லாந்து பிளான் தான் இது. மெயினா பேட்ஸ்மேன் வந்து இப்போ ஸ்ட்ரென்தன் பண்றேன். என்னன்னா இதை போட்டேன், ஓகேங்களா? இதுல வந்து என்ன பண்றோம்னா 100 வந்து தூக்குறோம். 100 தூக்கிட்டு மேக்ஸி ஆர் ரசல் இல்ல, மேக்ஸி அண்ட் ரசல். மேக்ஸி அண்ட் ரசல் போட்டு விடுங்க. அதாவது எல்லாம் யோசிக்கிறாங்க என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல என்ன பண்றோம், நம்ம ரேட்ல தலை இறங்குறோம். அது என்ன தெரியுங்களா, ஃபைனல்ஸ்ல விக்கெட் கீப்பரா வராரு சொல்லி ஸ்டம்பிங் பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு, சாம்சன், ருத்து, ஊர்வில், பிரெவிஸ், டூபே, அப்புறம் மேக்ஸ்வெல், அங்கன்னு கீழே போனா ரசல், அதுக்கும் கீழே போனா தோனி. யோசிக்கங்க, இதுதான் தாய்லாந்து அல்டிமேட் தாய்லாந்து பிளான். கடப்பாறை அணி, இதுதான் உண்மையான கடப்பாறை அணி. ஆக்சுவலா என்னன்னா நம்பர் 9 எலிஸ் வந்தானா எலிஸ் 2 அடி அடிப்பாங்க. ஆக்சுவலா அவன் பிபிஎல் ஆல்ரவுண்டர். யோசிக்கங்க, சாம்சன், ருத்து, ஊர்வில், பிரெவிஸ், அப்புறமேட்டு டூபேவோ எவனோ ஒருத்தர். சரி, டூபேவோ நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இல்ல வந்து அந்த கேரளா லீக்ல இருந்து ஒருத்தனை இறக்குறோம். இல்ல, இது தாய்லாந்து பிளான். எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க, யாருக்கும் இன்ஜுரி ஆகல. எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க, யாருக்கும் இன்ஜுரி ஆகல. தலா வந்து 16th ஓவர்ல வந்தாலும் 20 பால் ஆடி 40 ரன் அடிப்பாரு. இதுதான் வந்து அந்த மாதிரி. அதாவது தலை வந்து 2018 2019 தலை 2018 தலை. அப்படின்னா ரிபாக் பேட்டோட முடி வளர்த்துக்கிட்டு விக் வச்சுட்டு வராரு நல்லா. மேக்ஸ்வெல் வந்து ஆஸ்திரேலியன் மேக்ஸ்வெல், ஐபிஎல் மேக்ஸ்வெல் இல்ல. ரசல் வந்து பழைய நம்மள போட்டு ஒரு சேஸ்ல அடிப்பானே. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணிருக்கீங்க. ரசல் வந்து 2024 ரசல், 2025 ரசல் இல்ல. ரசல் வந்து இறங்கிட்டாப்ல, தோனி வந்து இறங்கிட்டாப்ல. இந்தியன் ஸ்பின்னரு, அதுவும் வந்து இந்தியன் ஸ்பின்னர் யாருன்னா இன்னும் யாரே கண்டே பிடிக்கல. அந்த ஸ்பின்னர் எப்படி அடிக்கணும்னு இன்னும் ஃபிகர் அவுட்டே பண்ணல. அனாலிட்டிக்ஸ்ல இன்னும் வரவே மாட்டேங்குது. வருண் சக்கரவர்த்தி மாதிரி. அது இல்ல இல்ல, நம்ம இன்னும் 2 ஸ்டெப் எடுத்துட்டு போவோம். நம்ம ஒரு 3 இந்தியன் ஸ்பின்னர் வந்து இதுல வச்சிருக்கோம், ஸ்குவாட்ல. 4 மேட்ச்க்கு ஒரு ஸ்பின்னரை மாத்தி மாத்தி போடுறோம், எல்லாரும் மாசா போடுறானுங்க. ஆமா, அப்படியே கண்டுபிடிக்க முடியல அவன் போடுற ஸ்பின்ன. கம்போஜ், கலீல், அதாவது நீங்க பவுலிங் பாருங்களேன். கம்போஜ், கலீல் வந்து சேர்ந்து அப்படி இப்படி பவர் பிளேல வந்து ஆஸ்திரேலியன் பேஸ் பேரண்ட் ஆஃப் எலிசா வந்து குத்துறாங்க. சரிங்களா? கலீல் வந்து ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் கலீல் வந்து ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆஸ்திரேலியன் பேசர் போட ஆரம்பிச்சிட்டான். பவர் பிளே தாண்டிடுச்சா, அப்படியே பவர் பிளேல பிரச்சனை. மேக்ஸ்வெல் ஒரு ஓவர் சொருகிறோம், ஓப்பனிங் வரை மேக்ஸ்வெல் கொடுக்குறோம். சரிங்களா? அங்கிருந்து பவர் பிளே மிடில் ஓவர் ஸ்பின்னர், அடுத்தது இந்தியன் ஸ்பின்னர் வச்சு இதை அண்டை கொடுக்குறோம். கொடுத்து அப்படியே பார்ட் டைமர்ஸ்லாம் போட்டு இழுத்துட்டு டெத்து வந்துட்டீங்கன்னு வைங்களேன். டெத்து எலிஸ் ஆப்ஷன் இருக்கு, ரசல் கலீல் ஆப்ஷன் இருக்கு, ரசல் ஆப்ஷன் இருக்கு. நீங்க ரசல் வந்து இந்த சின்ன வயசுல ரேடியம் பால்னு ஒரு பால் இருக்கு தெரியுங்களா, அந்த எப்படி குத்தி எங்க பவுன்ஸ் ஆகுனே தெரியாது. அந்த மாதிரி அவன் போடுற பவுன்ஸ் அவனுக்கே தெரியாது. அது திடீர்னு குத்தி மெல்லமா போய் விழுவோம், கீப்பருக்கே கேரி ஆகாது சில டைம். அவன் வந்து டெத்துல வந்து இந்த பொல்லாடும் அவனும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரிக்ஸா போட்டு ஏமாத்திடுவானுங்க. அதனால இந்த தாய்லாந்து பிளான் தான் அப்படியே நினைச்சாலே அப்படியே கிசுன்னு இருக்கு ப்ரோ. அப்படியே அதாவது கனவு காண்றதுக்கு காசா பணமா எப்படி தாய்லாந்து போக போறது இல்ல. நல்லா இருக்குல்ல இதை பத்தி பேசுறதுக்கு, நல்லாதான் இருக்கு, அருமையா இருக்கு. அது யோசிச்சு பாருங்க, சாம்சன் திடீர்னு ஒரு மேட்ச் மட்டும் செஞ்சுரி அடிப்பான், அது ஃபைனல்ஸ்ல அடிக்கிறான் அவங்க உட்காலி. வேற எல்லாத்தையும் சொல்லிடுறான். ருத்ராஜ் வந்து 190 சேஸ் நொறுக்கி எடுத்துறான். அதாவது என்னையாடா சேஸ்ல டவுட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். தலா வந்து அதுவும் இந்த சாம்சன் ஆக்சுவலா நீங்க கீப்பர்ல இருந்து தூக்கிட்டீங்கல்ல, பவுண்டரி ஃபீல்டிங் மாஸ் பண்ணுவான் ப்ரோ. நீங்க பவுண்டரி லைன்ல தூக்கி லாங் ஆர்ல நிக்க வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், எல்லா ட்ரிக்ஸும் காட்டுவான் சாம்சன். உங்களுக்கு பவுலிங் ஸ்ட்ரென்தன் ஆயிரும், இது கீப்பிங்கும் நம்ம தலை வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாரு. செம்மையா இருக்கும். சரி, ஓகே கைஸ், எப்படியோ நல்லா இருந்துச்சா பிளான்லாம்? ஆனா எப்படி ப்ரோ, கோவா கொடைக்கானல் பிளானா, கோவா பிளானா, தாய்லாந்து பிளானா, எது ப்ரோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆப்வியஸ்லி தாய்லாந்து பிளான் தான் பிடிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிஎஸ்கே should come out of very soon, should come out of Noor dependency. You should replace him with an Indian. அதுக்குன்னு அஸ்வினாவை கூட்டு வராதீங்க.
சம் இந்தியன் வந்து 100 வந்து ஆப்வியஸ்லி டேக்கிங் 10 crores அண்ட் ஓவர்சீஸ் ஸ்லாட் வி ஷுட் ஃபில் தட் ஹோல் வித் சம் இந்தியன் ஸ்பின்னர். அதை வந்து சிஎஸ்கே ஷுட் லுக் இன் டு. என்ன தாய்லாந்து பிளான் நடக்குமா? ரசல் கிடைப்பாரா? மேக்ஸ்வெல் கிடைப்பாரா? என்ன நடக்கும்? என்னவா இருந்தாலும் நம்ம ரசலுக்கு போய் ஆகணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். என்னோடது மேக்ஸ்வெல் எடுக்கிறீங்களோ மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியன் இல்ல சரி ஆஸ்திரேலியன் ரெண்டு பேருக்கு வேணாம். மேக்ஸ்வெல் ரசல் ஹேவ் டு கம் டு சிஎஸ்கே அவ்வளவுதான். இதுல அதான் வந்து கன்ஃபியூஷனே வேணாம் ப்ரோ. லியம் லிவிங்ஸ்டன் லொட்டலோசி ஆமா, ஆமா. இதெல்லாம் கன்ஃபியூஷனே வேணாம். எனக்கு இந்த 2 ஓவர்சீஸ் ஒரு ஆஸ்திரேலியன் பேசுறேன் எவனையாவது புடிச்சிட்டு வாங்க. டீமை தாராளமா பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இவனுக்கு 2 பேர் தான் ப்ரோ. நம்மளுக்கு 2 வீக்னஸ். ஒன்னு பவுலிங், அப்புறம் ஃபினிஷர். 2 ரோலையும் இவனுக்கு கம்ப்ளீட் ரெண்டு பண்ணுவான். ரோலும் பண்ணுவானுங்க. மேக்ஸ்வெல் வந்து ஸ்பின்னர் ரோல ஃபிட் பண்ணிடுவான். எங்கேயாவது சொதப்புனா ரசல் வந்து டெத் பவுலிங் போட்டுருவான். ஆமா, நம்மளுக்கு அப்படியே சூப்பரா முடிஞ்சோம். சரி, ஓகே, நல்லா தான் இருக்கு தாய்லாந்து பிளான். நல்லா ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சு. நல்லா ஒரு ரவுண்டு போயிட்டீங்களா? இறங்குங்க. மாயங்க் அகர்வால் 8 கோடி. 10 12 கோடி.